அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. காலசர்ப யோகத்து தோஷத்தையும் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாபத்ம காலசர்ப யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மகாபத்ம காலசர்ப யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது தான் இந்த மகாபத்ம காலசர்ப யோகம் அப்படிங்கிறது. இது ஒரு விதத்தில் ஒரு நல்ல அமைப்பாக தான் சொல்லுவோம். யோகா அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதிராளியை இவர்கள் முறியடிப்பார்கள். இவங்களுக்கு சத்ருங்கிறதே இருக்காது. சத்ரு பயம், சத்ரு நாசம் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தும். அதிகமாக பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உருவாகும். மறைமுக வளர்ச்சிகள் அப்படிங்கிறது, நிறைய வருமானங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மறைமுக வருமானங்கள் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது. இதே தோஷமாக செயல்படுவது பார்த்திங்கன்னா எதிரிகள் தன்னைத்தானே உருவாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது. இவர்களாலேயே இவர்களுக்கு எதிரிகள் உருவாக்கப்படும். மேலும் வேலையில் பிரச்சனை, தீராத வியாதி, நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ஒரு பிடிப்பெற்ற ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இது ஏற்படும். உங்கள் ஜாதகத்தில் இது தோஷமாக இருக்கிறதா யோகமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள 13/5/2026 அன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.